சட்டசபையே ஒரு திரைப்படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க விஜய் இருக்கார்ல, அதனால சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தது, முடியை பிடிச்சி இழுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து அவங்கள மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வழக்கத்தை விட தமிழக சட்டசபையை வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்து மக்களும் சட்டசபையை வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவர் சட்டமன்றத்துக்குள்ள போனனால தான் எல்லா மக்களுமே வந்து சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் அப்படி உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு சட்டமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளையும் மக்களுக்கான தீர்வுகளும் அங்கே பேசப்படுதா அப்படின்னு கேட்டால் 90% வந்து சுத்தமாக பேசப்படலை. வெறும் 10% தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களோட பிரச்சனைகளை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து அவங்கள மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவங்க குறைகளை இவங்க சொல்கிறது அப்படி இப்படின்னு எவ்வளவோ எத்தனை கோடி கொள்ளையடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அடிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தது, முடியை பிடிச்சி இழுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அது வந்து ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு தெரியாத விஷயமா இருந்துச்சு. ஒரு ஏஜ்டு பர்சன் மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறமா அரசியல்னா என்ன அப்படிங்கிறத என்னன்னு கத்துக்கிறதுக்காக கூட சட்டமன்றத்தை பார்க்குறாங்க, சுவாரஸ்யத்துக்காக. ஏன்னா இப்போ விஜய் படம் நடிக்கிறது இல்லை, சட்டசபையே ஒரு திரைப்படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே விஜய் இருக்கார்ல, அதனால விஜய்க்காக பார்க்குறாங்க. சட்டமன்றம் நடக்கிறது வந்து ஒரு டிக்கெட் போட்டிங்கன்னா கூட டிக்கெட் பே பண்ணி பார்க்குற அளவுக்கு கூட இப்போ இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி நடக்கிற ஒரு சட்டமன்றத்தை எவ்வளோ ஒரு ஆக்கப்பூர்வமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இதுக்கு முன்னாடி நீ அதை பண்ணியிருக்க, அதே தான் திராவிட ஆட்சியில் என்ன தொடர்ந்துச்சோ அதுதான் சட்டசபையில் வந்து அப்படியே நடக்குது. மாற்றி மாற்றி சண்டை போடுறது, அடிக்க கை ஓங்குறது, எதிர்கட்சிகள் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஆளுங்கட்சியும் பண்ணுறது. அதை தாண்டி புகழ் பாடுறது, அங்கே ஒரு ஆள் பாட்டு பாடுறாரு, இங்கே ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்மணி பாட்டு பாடுறாங்க. பாதி நேரம் வந்து விஜய் வந்து புகழ்ச்சி, எங்கள் தலைவர் அப்படி இந்த தலைவர் எப்படின்னு மக்களோட பிரச்சனைகளை 1% எதிர்கட்சியில் உள்ளவங்க தான் பேசுகிறாங்க. மக்களுக்கான திட்டங்களை ஒரு சில பேர் பேசுகிறாங்க. அதை நீங்கள் அப்படியே மாற்றுங்களேன். ஒரு 90% வந்து நீங்கள் மக்களோட பிரச்சனைகளை பேசிட்டு 10% வந்து உங்களை தலைவரை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுங்களேன், தமிழ்நாடு முதல்வரை பற்றி பெருமையாக பேசுங்களேன், நாங்களும் கொண்டாடுறோம். ஏன்னா அதை பார்க்க முடியல, லைவ்ல போடுறது, இன்ஸ்டாகிராம் இப்போ இருக்கிற சமூக வலைதளத்தில் தான் மக்கள் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுகிற கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி போட்டு விசஸ்ன்னு போட்டு ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஐ போட்டு இதுவும் அரசியல். இது திட்டமிட்டு ஏன் பண்ணுறீங்க? அரசியல் தேர்தலுக்கு வர்றது, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக இதை பண்ணீங்க. எல்லா எம்எல்ஏக்களும் பின்னாடி கேமராமேனை வச்சுக்கிட்டு பாட்டு போட்டு ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமும் அதே தான் நடக்குது. பேக்ரவுண்ட் ஒரு சேடாக பேசினா ஒரு சேட் மியூசிக்கு, ஒரு ஃபயராக பேசினா ஒரு மாஸ் மியூசிக்கு, ஆதாரத்தை காட்டி பேசினா ஒரு மியூசிக்கு உங்கள் டீம் தான் பண்ணுறாங்க.